السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் ஃபிக்ஹ் சுன்னா நூலில் 85வது பாடத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நிறைவான ஈமானை, இஹ்லாஸை, இறையச்சத்தை, இல்மை, நற்குணங்களை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. அருமையானவர்களே, ஃபிக்ஹ் சுன்னா நூலில் 84வது பாடம் வரை நாம் பார்த்து முடித்து விட்டோம். கடந்த பாடத்தில் நாம் பார்த்த விஷயம் என்னவென்று சொன்னால், ஜகாத் அல்லாது வேறு கடமை என்பது பொருளாதாரத்தில் இருக்கிறதா? இந்த பாடத்திலையும் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நாம் பார்க்க போகிறோம். ஜக்காத் அல்லாத வேறு கடமை என்பது பொருளாதாரத்தில் இருக்கிறதா? அது சம்பந்தமாக தஃப்சீர் மனார் என்கிற நூலில் சூரா பக்ராவில் உள்ள 177வது வசனத்திற்கு கொடுக்கப்பட்ட விளக்கங்களை நாம் சென்ற பாடத்தில் பார்த்தோம். இந்த பாடத்திலையும் அதனுடைய தொடர்ச்சி என்னவென்று சொன்னால், அந்த வசனத்தில் உறவினர்கள், அதே மாதிரி அனாதைகள், உறவினர்கள் என்பவர்கள் யார், அவர்களுக்கு உதவ வேண்டிய அவசியம் என்ன என்பதை, அனாதைகள் என்பவர்கள் யார், அவர்களை வளர்த்திருக்க வேண்டிய பொறுப்பு செல்வந்தர்களிடத்தில் இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். அடுத்ததாக வல் மசாக்கீன், ஏழைகள், ஏழைகளுக்கும் செல்வத்தை செலவிட வேண்டும். இந்த ஏழைகள் என்பவர்கள் யார் அப்படின்னு சொன்னா, ஃபைன்னஹும், நிச்சயமாக அந்த ஏழைகள் என்பவர்கள், லம்மா கஅத பிஹிமுல் ஹஜ்ஸு அன் கஸ்பி மா யக்ஃபீஹிம். இந்த ஹிம்முடைய லமீர் மசாக்கின், இந்த ஹிம்முடைய லமீர் மசாக்கின், இந்த ஹிம்முடைய லமீர் மசாக்கின், எல்லாமே ஏழைகள் தான். ஏழைகளுக்கு போதுமாகிற அளவிற்கு சம்பாத்தியத்தை விட்டும் இயலாமையில், சம்பாத்தியத்தை விட்டும் உள்ள இயலாமை யாரிடத்திலே உட்கார்ந்து விட்டதோ அவர்கள்தான் ஏழைகள். ஏழைகளை பொறுத்தளவிற்கு அவர்களுக்கு தேவையான அளவிற்கு சம்பாத்தியம் அவர்களுக்கு இருக்காது. ஒன்று அறவே சம்பாத்தியம் இருக்காது, அல்லது சம்பாத்தியம் இருக்கும், அது குறைவாக இருக்கும். அப்படி குறைவாக உள்ளவர்கள் ஏழைகள். இந்த ஏழைகளுக்கு செல்வந்தர்கள் பணத்தை செலவு செய்யணும். வசக்கனத் நுஃபூசுகும் லிர்ரிலா பில் கலீல். வசக்கனத், அமைதி பெறும், நுஃபூசுகும், அவர்களுடைய உள்ளங்கள், லிர்ரிலா, பொருந்தி கொள்வதற்கு அமைதி பெறும், பில் கலீல், கொஞ்சத்தை கொண்டு. கொஞ்சம் இருக்கிறத வச்சு அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்களுடைய உள்ளங்கள் பொருந்தி கொள்ளும். அன் மத்தி கஃபிர் தலீல், இழிந்த கரத்தை நீட்டுவதை விட்டும். யாசிக்காமல், கரத்தை போய் அடுத்தவன்ட்ட போய் யாசகம் கேட்டால் அந்த கரம் இழிந்த கரம் ஆயிடும். அப்படி ஒரு இழிவான நிலையில கரத்தை நீட்டுவதை விட்டும் இருக்கிறத வச்சே போதுமாக்கிடுவாங்க. யார்ட்டையும் போய் கேட்கக்கூடாது, நம்மள்ட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு நம்ம பொருந்திக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க பொருந்தி கொள்வாங்க. இவர்கள் தான் மிஸ்கீன்கள், மசாக்கீன் என்பவர்கள் இவர்கள் தான். வஜபத், அவசியமாகிவிட்டது, முசாஹதத்துகும், அவர்களுக்கு உதவி செய்வது என்பது உறுதி, கடமையாகிவிட்டது. முவாசாத்துகும், அவர்களை அரவணைப்பது, அவர்களுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பது என்பது அலல் முஸ்ததீஇ, முடிந்தவரின் மீது. யாருக்கு செய்து கொடுக்க முடியுமோ, எதனை செய்து கொடுக்க முடியுமோ அதனை செய்து கொடுப்பது அவரின் மீது கடமையாகிவிட்டது. ஏழைகள் குறித்துண்டான விளக்கத்தை பார்த்து விட்டோம். அடுத்து வபுன சபீலி, வழிப்போக்கருக்கு.
இதனுடைய நேரடி பொருள் அப்படி என்ன அப்படின்னு கேட்டா, பாதையின் மகன். இப்னா மகன், சபீல்னா பாதை, பாதையின் மகன். பாதையின் மகன் அப்படின்னு யாருக்கு சொல்றது அப்படின்னு கேட்டா, வழிப்போக்கன். வழிப்போக்கருக்கு கொடுக்கணும், வசதி உள்ளவர். வழிப்போக்கர்னா யாரு? அல் முன்கத்திஉ ஃபிஸ் ஸஃபர், பாதையில் பயணத்தில் துண்டிக்கப்பட்டவர். ஒரு கூட்டமா பயணம் செய்யறாங்கன்னு வைங்க, அந்த கூட்டத்திடமிருந்து ஒரு ஆள் தனியா தனிப்பிக்கப்பட்டு விடுவார். ஏதோ ஒரு இதுல ஒரு கூட்டத்தை மிஸ் பண்ணிடுவார், இவர் தனிமையில் ஆகிடுவார். அப்போ கூட்டத்தை விட்டு துண்டிக்கப்பட்டவர், பயண கூட்டத்தை விட்டும் துண்டிக்கப்பட்டவர் இவர். அது மாதிரி இவர் தனியாகத்தான் போகிறார், பயணத்துல தான் போய்கொண்டிருக்கிறார், பாதையில் தான் போய்கொண்டிருக்கிறார். ஆனாலும் திசை மாறி போயிடுவார். திசை மாறி போய் எங்க போகணும், எங்க வரணும், என்ன ஏதுங்கிறது தெரியாது. அப்போ இவருக்கு அப்படி ஒரு நிலை ஏற்பட்டுடுச்சுன்னா, அவரு சாப்பிட வேண்டிய நிலைமை ஏற்படும், தங்க வேண்டிய நிலை ஏற்படும், மலஜலம் கழிப்பது, இது மாதிரியான பல தேவைகள் இவருக்கு இருக்கு. இதையெல்லாம் யாரு செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, வசதி உள்ளவங்க, செல்வந்தர்கள் தான் செய்து கொடுக்கணும். அல் முன்கத்திஉ ஃபி ஸஃபர், பாதையிலே துண்டிக்கப்பட்டவர். அல்லது எப்படின்னு சொன்னா, இவரு கூட்டத்தை விட்டு எல்லாம் தப்பிக்கல, அதாவது கூட்டத்தை விட்டு தனிப்பிக்கப்படல, தனிமையில் ஆகல, பாதையின் தவறல, ஆனா சரியான பாதையில தான் போறாரு, தனியா தான் பயணமே மேற்கொண்டாரு. ஆனாலும் அவரிடத்துல இருந்த காசு செலவழிஞ்சு போயிடும், செலவு ஆகி அது இல்லாமல் போயிடும். அவர் அறியாமலே அவரிடத்துல இந்த காசு எல்லாம் செலவழிச்சிருவார். அல்லது அவர்கிட்ட குறைவான காசு இருந்து அது அவருக்கு தேவையான சில காரியங்கள்ல செலவழிச்சு தீர்ந்து போயிடும். இப்படி நிர்கந்தியாகி நிற்பார் காசு இல்லாம. அல்லது இவர் பயணத்திற்கு அதிகமானது காசை தான் கொண்டு வந்தாரு, ஆனா இடையில அதை தவற விட்டுட்டாரு, அப்படி இருக்கும். அல்லது வேறு யாராவது அவரிடத்துல இருந்து திருடுறது, இப்படி எல்லாம் பல சூழ்நிலைகள் பயணத்துல ஏற்படும். எப்படியோ பயணத்துல தேவை உடையவராக ஒரு மனிதர் ஆகிவிட்டார். லா எத்தசிலு பி அஹ்லின் வலா கராபத்தின், இவர் உறவினரோடு சேர மாட்டார், குடும்பத்தோடு இவர் சேர்ந்திருக்க மாட்டார், தனியாக இருப்பார். இவர் குடும்பத்தோட போயிருந்தா குடும்பத்துக்காரங்க உபகாரம் பண்ணுவாங்க. அல்லது உறவினர்களோடு இவர் சென்றிருந்தால் உறவினர்கள் இவருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் இல்லாம இவர் தனியா போயிருந்தாருன்னு வைங்களேன், கஅன்ன சபீல அபூஹு வ உம்முஹு, அந்த நேரத்துல பாதை தான் இவருக்கு தாயாகவும் தந்தையாகவும் ஆகிவிடுவது போன்று இருக்கிறது. அதனாலதான் பாதையின் மகன் சொல்லப்படுது. பாதையில உள்ளவங்க தான் இவருக்கு ஹெல்ப் பண்ணணும். இவருக்கு தனிமையில் நிற்கக்கூடிய இவருக்கு ரஹிமுஹு வ அஹ்லுஹு, பாதைதான் இவருக்கு உறவாகவும் குடும்பமாகவும் உறவினர்களாகவும் உறவாகவும் அது ஆகிவிடும். அப்போ பாதைதான் இவருக்கு குடும்பம், பாதைதான் இவருக்கு உறவு, பாதைதான் இவருக்கு தாய், பாதைதான் இவருக்கு தந்தை. இப்படி ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டு வருவார். அவர்தான் இப்னு சபீல் என்கிற பயணி. வஹாத தஹபீரு, இந்த ஒரு விளக்கம் ஆகிறது. இந்த சொல்றாங்கல்ல இப்னு சபீல் அப்படிங்கிறதுக்கு, பாதையில உள்ளவங்க தான் எல்லாமே, பாதையின் மகனாக இவர் ஆகிவிடுகிறார் அப்படின்னு சொல்லி. வஹாத தஹபீரு, இந்த விளக்கம் என்பது பி மகானி மினல் லுத்ஃபி, அரிதான இடத்தில் இருக்கிறது. அரிய வகை விளக்கம் சொல்லுவோமா இல்லையா, அப்படி ஒரு விளக்கம் தான் இது. லா எருத்தகி இலேஹி சிவாஹு, இந்த விளக்கத்தின் பக்கம் இந்த விளக்கம் அல்லாத வேறு எந்த ஒரு விளக்கமும் நிகராகாது, ஈடு செய்ய முடியாது. அப்படி ஒரு அற்புதமான ஒரு விளக்கம் இது. இப்னு சபீல் அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமானது. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இப்படி சொல்லியிருக்கிறான் அப்படின்னு. அடுத்து பாருங்க, வஃபில் அம்ரி பி முவாசாத்திஹி வ ஹியானத்திஹி ஃபி சஃபரிஹி. வஃபில் அம்ரி, கட்டளையில் இருக்கிறது, அதாவது பயணிக்கு நீங்கள் உங்களுடைய பொருளை நீங்கள் கொடுங்கள் அப்படிங்கிற அந்த ஏவலில் இருக்கிறது. பி முவாசாத்திஹி வ ஹியானத்திஹி, அவரை அரவணைக்க வேண்டும், அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற அந்த கட்டளையில். ஃபி சஃபரிஹி, அவருடைய பயணத்துல அவரை அரவணைக்க வேண்டும், அவருக்கு உதவி செய்ய வேண்டும்.
என்கிற அந்த கட்டளையில் என்ன ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்டா ஆதரவு இருக்கிறது, ஆர்வம் மூட்டுதல் இருக்கிறது. தர்கீபும் மின ஷர்இ ஃபி ஸியாஹதி, அதாவது பயணிப்பதில், சுற்றி பார்ப்பதில். சியாஹத்னா சுற்றி பார்க்கிறது, லர்பு அப்படின்னா பயணிப்பது. ஃபில் லர்பி, ஃபில் அரளி பூமியில, பூமியில பயணிப்பது, அது மாதிரி சுற்றி பார்ப்பதுல உள்ள ஷரியத்தினுள்ள ஆர்வம் மூட்டுதல் இந்த வசனத்துல இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டா, ஒருவர் பயணிக்கணும் என்று ஆசைப்படுகிறார் அவருடைய தேவை நிமித்தமாக, அல்லது அல்லாஹுடைய பூமியை சுற்றி பாருங்கள் ஃபஸீரு ஃபில் அர்த் அப்படின்னு அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அப்ப அதை மாதிரி எல்லாம் பார்க்கணும்னு ஒரு மனிதர் நினைக்கிற அந்த நேரத்துல இது மாதிரியான சூழல்கள், ஆபத்துகள், நெருக்கடிகள், சிரமங்கள் எல்லாம் இருக்குது பயணத்துல. இந்த பயணத்துல மற்றவர்கள் உதவுவார்கள், செல்வந்தர்கள் கரம் கொடுப்பார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா பயணிக்கிறவங்களுக்கு பயணம் செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் வரும். பயணத்துல போய் எங்காவது மாட்டிக்கிட்டா நமக்கு யார் உதவி செய்வா, நம்ம நிர்கதி ஆயிட்டோமே அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சுன்னா யாரும் பயணிக்க மாட்டாங்க. அதனால இந்த வசனத்துல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஏவுகிற அந்த ஏவல்ல, அம்ர்ல பயணம் செய்வதற்கு தூண்டுதல் இருக்கிறது. பயணம் செய்வதற்கு அல்லாஹ் தூண்டுகிற ஒரு தூண்டுதல் இருக்கிறது. சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னு கேட்டா வசாயிலீனை. சாயிலீன் அப்படின்னு சொன்னா கேட்கக்கூடியவர், எதையும் கேட்கக்கூடியவர், யாசகம் கேட்கக்கூடியவர். யாசிக்கிறவர்களுக்கு கொடுக்க வேண்டும் செல்வத்தை. அல்லதீன எப்படிப்பட்டவர்கள், அந்த சாயிலீன் என்பவர்கள் யார்? ததுஃபஉஹுமுல் ஹாஜத்துல் ஹாரிலத்து இலா தகஃபுஃபின் நாசி. ததுஃபஉஹும் அவர்களை தட்டிவிடும், அல் ஹாஜத்துல் ஹாரிலத்து ஏற்படக்கூடிய தேவை, திடீரென்று ஏற்படக்கூடிய தேவை அவர்களை தள்ளிவிடும், இலா தகஃபுஃபின் நாசி மக்களிடத்துல கை நீட்டுவதின் பக்கம் ஏற்படுத்திவிடும். மக்களிடத்துல போய் கை நீட்டி சாப்பிட வேண்டிய ஒரு தேவையை திடீரென்று ஏற்படுத்திவிடும். தகஃபுஃப் அப்படின்னா கை நீட்டுறது, கஃப்னால கை, தகஃபுஃப்னா கையை நீட்டுறது, கையை நீட்டச் செய்யறது. இப்படி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்ட கை நீட்டுகிற மனிதர் தான் சாயிலீன். அஹ்ரஹும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இவர்களை பிற்படுத்தி இருக்கிறான். அதாவது கொண்டு வரும் பொழுது முதல்ல இவங்களை சொல்லியிருக்கலாம், கேட்கிறவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி இவங்கள முதல்ல சொல்லிட்டு உறவினர்கள், அதே மாதிரி அடுத்தடுத்து சொல்லப்பட்ட அந்த வரிசைகரமாக வந்தது அல்லவா தவில் குர்பா வல் யதாமா வல் மசாக்கின். அப்போ இப்படி 3 பேரை சொல்லிட்டு அல்லாஹ் 4வதாக பிற்படுத்தி கொண்டு இருக்கிறான. அன்னகும், ஏனென்றால் இவர்கள், என்ன காரணம்ங்கிறது சொல்லப்படுது, ஏன் இந்த நாள்ல இவர்களை பிந்தி கொண்டு வந்திருக்கிறான். அன்னகும் ஏனென்றால் இவர்கள், அதாவது சாயிலீன், எஸ் அலூன கேட்கிறார்கள், ஹாதா வஹாதா இதை ஆதான இதை, வஹாதான மேலும் இதை அவர்களுக்கு கொடுக்கவும் படுகிறது. அவர்கள் கேட்கிறார்கள், இவர்களுக்கு வழங்கவும் படுகிறது. வகது எஸ் அலுல் இன்சானோ, என்ன காரணம்ங்கிறத இவங்க கேட்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது, கிடைச்சி விடுது. அப்போ கிடைக்காதவர்களை அல்லாஹ் முதல்ல கொண்டு வந்திருக்கிறான். 2வது கிடைக்கக்கூடியவர்கள் ஆனாலும் கூட இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற தகவலை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் இங்கே பிற்படுத்தி கொண்டு வந்திருக்கிறான். வகது எஸ் அலுல் இன்சானோ, மனிதன் சில வேளை கேட்கிறான், லி முவாசாத்தி கைரிஹி தான் அல்லாத காரியத்திற்காக, தான் அல்லாத அரவணைப்பிற்காக கேட்கிறான், மற்றவர்களுக்காக வேண்டி. அப்படி கேட்பதும் சில வேளை நிகழ்கிறது என்று வைத்துக் கொள்ளலாம். இது ஒன்று. 2வது, கேட்க வேண்டிய காரியம் அல்லாத
மற்ற காரியத்திற்காக. தான் அல்லாதவருக்காக மற்றவருக்காக வேண்டி கேட்கறதுங்கிறது இருக்குது. எப்படி அப்படின்னு சொன்னா, இந்த ஹீயுடைய லமீர் இன்சான் என்பதையே வைத்துக் கொள்ளுங்கள். மனிதன் தான் அல்லாத மற்றவர்களை அரவணைக்குவதற்காக வேண்டி கேட்கிறான். அப்படின்னா மற்றவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்கிறதுக்காக ஒரு மனுஷன் கேட்கறான். அது சில வேலை நடைபெறும். இடையில ஒரு செய்தியை சொல்றாங்க. இந்த கேட்குதல்ங்கிறதுல கேட்கிறவங்க எல்லாமே தனக்காக யாசிக்கிறவங்கன்னு நினைச்சிடக்கூடாது. மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், உபகாரம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கேட்கறதும் இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியை இடையில சொல்லியிருக்கிறாங்க. சரி, இப்ப அடுத்து பாருங்க இதனுடைய தொடர்ச்சி. வஸ்வாலு மஹ்ரமுன் ஷர்அன். ஷரியத் ரீதியில இப்படி யாசிப்பது என்பது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. கேட்கக்கூடாது, கேட்பது என்பது ஹராம், யாசிப்பது என்பது ஹராம். இல்லா லில் வரூரத்தின், நிர்பந்தத்திற்கே தவிர. நிர்பந்தமான நேரத்துல ஒரு மனிதர் யாசிக்கலாம், அது ஹலால். யஜிபு அல சாயிலி, யாசிக்கக்கூடிய மனிதனின் மீது கடமையாகும். அல்லா யதஹத்தாஹா, மீண்டும் அதிலே மீளாமல் இருப்பது, யாசிப்பதிலே திரும்பவும் மீண்டு விடாமல் இருப்பது. அதாவது ஒரு நிலை கஷ்டம் ஏற்பட்டது, ஏற்பட்ட அந்த தேவைக்காக வேண்டி சிரமத்திற்காக ஒரு மனிதர் யாசித்தார். அல்லாஹ் அந்த நிலையை விட்டு நம்மை எல்லாம் பாதுகாக்க வேண்டும். யாசித்தார், யாசித்தவருக்கு கொடுக்கப்பட்டது, அதை கொண்டு அந்த தேவையை அவர் பூர்த்தி செய்து விட்டார் என்றால் அடுத்து அவர் யாசிக்க கூடாது. அப்படி யாசித்தால் அது ஹராம் ஆகிவிடும். அப்படி யாசிக்காமல் இருப்பது அவரின் மீது வாஜிபாகும். சரி, யாசகர்கள் என்பவர்கள் யார், அவர்களுக்கு வழங்க வேண்டிய செய்தி, அது மாதிரி அவர்களை குறித்துண்டான யாசக முறித்துண்டான விஷயங்களை எல்லாம் சொல்லப்பட்டு விட்டது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒஃபிர் ரிகாபி, அடிமைகள். அடிமைகளுக்கு செல்வந்தர்கள் தங்களுடைய செல்வத்தை வழங்க வேண்டும். அடிமைகளுக்கு கொடுக்கிறதுனா எப்படி, யாசிக்கிறவங்களுக்கு கொடுக்கிற மாதிரியே கொடுத்துறதா, அதனுடைய விவரம் என்ன அப்படிங்கிறத பாருங்க. அதாவது ஃபீ தஹ்ரீரிஹா, அந்த அடிமைகளை சுதந்திரவாணர்களாக ஆக்குறதுல பணத்தை செலவிடணும். அந்த அடிமை தலையிலிருந்து அவர்களை விடுதலை செய்வதற்காக வேண்டி பணத்தை செலவு செய்யணும். போகுவ, அவர்களை உரிமையிடுவது, அவர்களை சுதந்திரவாளர்களாக ஆக்குவது என்பது யஷ்மிலு, பொதிந்து கொள்ளும், இபுத்தியா அல் அர்காயி வஹித்கிஹிம், இபுத்தியாஉல் அர்கா, அடிமைகளை விலைக்கு வாங்கி வஹித்கிஹிம், அவர்களை உரிமையிடுவது புரிந்து கொள்ளும். அடிமைகளை உரிமை விடுவது அப்படின்னு சொன்னா டைரக்டா காசை கொடுத்து அவங்கள விட்டுடுங்க அப்படின்னு சொல்றதுன்னு ஒண்ணு இருக்குது. ரெண்டாவது, நம்ம காசை கொடுத்து அவரை விலைக்கு வாங்கிடுறது, வாங்கிட்டு திருப்பி நாம உரிமை விடுறது, இதையும் பொதிந்து கொள்ளும் அப்படின்னு ஒரு செய்தியை சொல்றாங்க. அடுத்து ஒரு செய்தியை பாருங்க. முகாத்திபீனா அலா அதாய் நுஜூமியும். முகாத்திபீன் அப்படின்னு சொன்னா சீட்டு எழுதி கொடுக்கப்பட்டவர்கள், உரிமை பத்திரம் பெற்றவர்கள், உரிமை சீட்டு பெற்றவர்கள். அதாவது அவருடைய எஜமானன் சொல்லிடுவாரு, நீ இவ்வளவு ரூபா பணம் தரணும்பா, தந்துட்டு நீ உரிமையாய்க்க, என்னிடத்துல இருந்து நீ வெளியாயிடு. இவர் என்ன செய்வாரு, அந்த காசை வசூலிப்பதற்கு, அந்த காசை திரட்டுறதுக்கு பாடுபடுவார். யார்? அந்த அடிமை. அதற்கும் அந்த அடிமைக்கும் உதவி செய்யணும். முகாத்திபீன, அப்படிப்பட்ட அந்த உரிமை சீட்டு வழங்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஹலா அதாயி நுஜூமிஹிம், அவர்களுடைய அந்த உரிமை பத்திரங்களை நிறைவேற்றுவதற்காக வேண்டி உதவி செய்வது செல்வந்தர்கள் மீது கடமையாக இருக்கிறது. அடுத்து பாருங்க, ஓ முசாஹதத்துல் உஸ்ரா அலல் இஃப்திதாய். உஸ்ரா என்று சொன்னால் கைதிகள், கைதிகளை விடுதலை செய்வதும் இதில் அடங்கும். இந்த ஒஃபிர் ரிகாப், அடிமைகள்ங்கிற அந்த விஷயத்துல முதல்ல அடிமைகளை விலைக்கு வாங்கி அவங்கள உரிமைறதையும் இந்த ஒஃபிர் ரிகாப் என்பதுக்குள்ள அடங்கும். ரெண்டாவது, இந்த உரிமை சீட்டு வழங்கப்பட்டவர்களை அதிலிருந்து அவங்க விடுதலையாகி வருவதற்கு உதவி செய்வதையும் இதில் எடுத்துக்கொள்ளும். மூன்றாவதாக, கைதிகளாக பிடிக்கப்பட்டிருப்பாங்க,
அவங்க எப்படின்னு சொன்னா ஈட்டு தொகை கொடுக்கணும், இவ்வளவு பணம் கட்டிட்டு நீங்க விடுதலை ஆய்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படும். அந்த இஃப்திதா அப்படிங்கிறது ஈட்டுத்தொகை. ஈட்டுத்தொகை கொடுத்து கைதிகளை விடுவிப்பதும் இதுல அடங்கும். وفي جعل هذا النوع من البذل حقا واجبا في أموال المسلمين. وفي جعل هذا النوع இந்த வகையில் ஆகிவிடுகிறது, இந்த வகையில் உள்ளவர்களுக்கு ஆகுவது, மினல் பதிலி செலவழிப்பதிலிருந்து ஆகுவது என்பது ஹக்கம் வாஜிபன் ஃபி அம்வாலில் முஸ்லிமீன, முஸ்லிம்களுடைய பொருளாதாரங்கள்ல கடமையாக வாஜிபாக ஆகிவிடுகிறது. இப்ப இத்தனை வகைகள் மேல சொன்னாங்களா இல்லையா? யார் யாரு? ரவில் குர்பா வல் யதாமா வல் மசாக்கின் வபனு சபீல் சாயிலின் ரிகாப், கிட்டத்தட்ட சுமார் 7 வகையினர் இந்த ஆயத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த ஆயத்துல குறிப்பிடப்பட்ட அத்தனை வகையினருக்கும் செலவுல ஆக்கிரமா இல்லையா? வஃபி ஜஅலி ஹாதன் நௌஇ மினல் பத்லி, செலவில் இருந்து இந்த வகையினரை இந்த வகையினருக்கு ஆக்குவதில் கடமையாகி விடுகிறது முஸ்லிம்களுடைய பொருளாதாரத்துல. அப்போ முஸ்லிம்களிடத்துல பொருளாதாரம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த பொருளாதாரத்துல இந்த குறிப்பிட்ட இந்த வகையினருக்கெல்லாம் உரிமை இருக்கிறது, கடமையான உரிமை இருக்கிறது. அவர்கள் அவர்களுடைய உரிமையை செல்வந்தர்களிடத்துல கேட்கலாம். செல்வந்தர்கள் அவசியம் கட்டாயம் இந்த வகையினருக்கு செலவு செய்தே ஆக வேண்டும் என்பதைத்தான் இந்த மேற்கண்ட இந்த வசனம் தெரிவிக்கிறது. அடுத்து தலீலுன் அலா ரஹ்பத்தி ஷரீஅத்தி ஃபி ஃபக்கிர் ரிகாபி, தலீலுன் இன்னொரு ஆதாரமாக இருக்கிறது, அலா ரஹ்பத்தி ஷரீஅத்தி, ஷரியத்து ஆர்வமூட்டுவதன் மீது ஆதாரமாக இருக்கிறது, ஃபி ஃபக்கிர் ரிகாபி, அடிமைகளை உரிமையிடுவதில். இந்த வசனத்துல இருந்து இன்னொரு செய்தியும் நமக்கு ஒரு ஆதாரமும் கிடைக்கிறது. அடிமைகளை உரிமையிட வேண்டும் என்று மார்க்கம் ஆர்வப்படுகிறது என்கிற ஒரு ஆதாரமும் நமக்கு கிடைக்கிறது. வாக்திபாருஹா, அதனை கவனிப்பது என்பது, அடிமைகளை உரிமையிடுறதை கவனிக்கிறது என்பது, அன்னல் இன்சான், நிச்சயமாக மனிதன், குலிக படைக்கப்பட்டிருக்கிறான், லியகூன ஹுர்ரன், அவன் சுதந்திரமானவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் படைக்கப்பட்டிருக்கிறான். மனிதர்கள் படைக்கும் பொழுது இவர்கள்லாம் அடிமையா இருக்கட்டும் அப்படின்னு படைக்கப்படல. எல்லாரும் சுதந்திர புருஷர்களாக இருக்கணும். எப்ப வேணாலும் எங்க வேணாலும் அவங்க நினைச்சா போகணும், எந்த காரியத்தை வேணாலும் அவங்க செய்யணும். அவங்கள இந்த காரியத்தை செஞ்சுதான் ஆகணும் யாரும் நிர்பந்தப்படுத்தக்கூடாது. சுதந்திர புருஷர்களாக இருக்கணும், அடிமைகளாக இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் அவங்க படைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனாலும் இல்லாஃபி அஹ்வாலின் ஹாரிலத்தின், ஏற்படக்கூடிய சில நிலைமைகளின் தவிர, சில நிலைமைகள்ல சில கட்டத்துல அவங்க அடிமைகளாக ஆகிவிடுகிறார்கள், நிர்பந்திக்கப்பட்டு விடுகிறார்கள். இந்த நேரத்தில் தக்தலில் மஸ்லஹத்துல் ஆம்மத்து, பொதுவான தேவை என்பது ஏற்படுகிறது. ஃபீஹா, இதிலே ஐயகூனல் அசீரு ரகீகன், கைதியாக பிடிபட்டவர் அந்த கைதியும் கூட ஆகிவிடுகிறார், ரகீகன் அடிமையாக ஆகிவிடுகிறார். அதாவது எப்படி மனிதன் சுதந்திரமானவனாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறான், ஆனாலும் கூட சில காரணத்தினால் அவன் கைதியாக பிடிக்கப்பட்டு விடுகிறான். கைதியாக பிடிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவன் சுதந்திரமானவனாக இருப்பான்? இல்லை, அவனும் அடிமையாகத்தான் இருப்பான். இந்த வகையினரை அல்லாஹ் பிற்படுத்தி கொடுத்திருக்கிறான். அன்குல்லி மா சபகஹு, இதற்கு முன்னால் சொல்ல முந்திய அத்தனை வகையினரை விட அல்லாஹ் இந்த வகையினரை பிற்படுத்தி இருக்கிறான். இந்த இடத்துல ஒரு புள்ளி விடுபட்டிருக்கு பாருங்க, எழுத்து சரியா உங்களுக்கு தெரியல, அழிஞ்சு போயிருக்கு. சபகஹுன்னு இதை படிச்சுக்கங்க. முதல்ல எழுக்கிற எழுத்து வந்து சீன், ரெண்டாவது இருக்கிற எழுத்து வந்து பா, புள்ளி எல்லாம் அழிஞ்சி இருக்கு, சீனும் அழிஞ்சி இருக்கு. அதை நீங்க தெளிவா படிச்சுக்கங்க. சரி, அப்போ இது இந்த இதை பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் அடிமையா இருக்கிறான, சுதந்திரமானவனா இருக்கணுமே, சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறான, அப்போ முதல்ல இதெல்லாம் அல்லாஹ் கொண்டு வந்திருக்கணும். அல்லாஹ் வந்து செல்வந்தர்கள் செலவழிக்க வேண்டிய
மனிதர்களுடைய பட்டியல்ல முதல்ல இவர்களை தான் கொண்டு வந்திருக்கணும். ஆனா இவர்களைத்தான் லாஸ்டா கொண்டு வந்திருக்கான். எல்லோரையும் அல்லாஹ் சொல்லி விட்டு இறுதியா சொல்லியிருக்கிறான். அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கு விளக்கம் தர்றாங்க பாருங்க. வஅஹ்ஹர அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இறுதியாக்கி இருக்கிறான், பிந்தி கொண்டு வந்திருக்கிறான். ஹாதா இந்த வகையினரை அன் குல்லி மா சபகஹு இதற்கு முன்னால் சென்ற அத்துணை வகையினரை விட்டும் இந்த வகையினரை பிற்படுத்தி கொண்டு வந்திருக்கிறான். காரணம் என்ன? லிஅன்னல் ஹாஜத ஏனென்றால் நிச்சயமாக தேவை என்பது ஃபி தில்கல் அஸ்னாஃப் இந்த வகையினரில் ஃபி தில்கல் அஸ்னாஃப் அந்த வகையினர், தில்கன்னா அந்தன்னு வச்சுக்கிடுவோம், அந்த வகையினர்களில் உள்ள தேவை என்பது கது தக்கூனு சில வேலை ஆகும், லிஹிஃப்லில் ஹயாத்தி வாழ்க்கையை பாதுகாப்பதற்காக வேண்டி ஆகும், வஹாஜத்துர் ரகீகி அடிமையினுடைய தேவை என்பது இலல் ஹுர்ரியதி சுதந்திரமாக வேண்டும் என்பதின் பக்கம் தேவையாகக்கூடிய இந்த அடிமையினுடைய தேவை என்பது ஹாஜத்துன் இலல் கமாலி பரிபூரணத்தின் பக்கம் தேவையாகுது. உங்களுக்கு விஷயம் புரியுதா? இவங்க உயிர் வாழ்றதுக்கு இவங்களுக்கு எதுவும் தேவையில்லை. ஏன்னா இவங்களுக்கு சாப்பாடு கிடைச்சிருது, ட்ரெஸ் கிடைச்சிருது, இது அடிப்படை வாழ்வாதாரம் இவங்களுக்கு இருக்கு. ஆனா மேற்சொன்னவங்களுக்கு அடிப்படை வாழ்வாதாரமே கேள்விக்குறியா இருக்கு. உணவு, உடை, உறைவிடமே அவங்களுக்கு அடிப்படை தேவையே இல்லை. அவங்க வாழ்வாங்களா சாவாங்களாம் தெரியல. அதனால தான் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா முதல்ல அந்த வகையினரை பூரா சொல்றான், அவங்கள வாழ வைங்கப்பா, அவங்கள சாகடிச்சிடாதீங்க. அப்படி அவங்க ஏழ்மையில சாப்பிட்றதுக்கு வழி இல்லாம செத்தார்கள் என்றால் அந்த பாவம் செல்வந்தர்களை பீடிக்கும். முதல்ல அவங்கள கவனிங்கன்னு சொல்லி அல்லாஹ் அந்த பட்டியலை முதல்ல சொல்லிட்டு இறுதியாக தான் இவங்கள சொல்றான். இவங்களுக்கு உணவு வாழ்வாதாரம்ங்கிற இவங்களுக்கு தேவையில்லை. இவங்க வாழ்றாங்க, ஆனா அடிமையா வாழ்றாங்க. அந்த அடிமை தலையில் இருந்து விடுபட்டு சுதந்திரவானவன் அப்படிங்கிற ஒரு பரிபூர்ண ஒரு தேவைதான் இருக்க தவிர அடிப்படை தேவைங்கிறது இவங்களுக்கு ஏற்கனவே நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது அவங்களுடைய எஜமானனால. சிறையில் அடைக்கப்பட்டிருந்தால் சிறையினுடைய நிர்வாகத்தால் அவங்களுக்கு அது கொடுக்கப்பட்டுடும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விளக்கம் இங்கே நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அடுத்து பாருங்க, வலா யகூனுல் மபதூலு மிக்தாரம் முஅய்யனன் பின்னிஸ்பதி இலா மா யம்லிகு ஒரு நீண்ட விளக்கம் வருகிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த பின்வருகிற இந்த விளக்கங்களை எல்லாம் அடுத்த பாடத்தில் நாம் பார்ப்போம். அதுவரை நாம் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.